தமிழ்நாட்டில் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் தாங்க தற்பொழுது வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பிடிஓ ஆஃபீஸ்லேயும் நியமிக்கப்படலாம், அல்லது தாலுகா ஆஃபீஸ்லேயும் நீங்கள் வந்து நியமிக்கப்படலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய ஆஃபீஸஸில் காலியாக இருக்கக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 2A வேலைவாய்ப்பு தற்பொழுது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ வந்து நான் இன்டர்வியூ போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சிலேருந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2327 காலி பணியிடங்கள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வருகின்ற 19/7/2024 இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான அஃபிஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன ஜாப் சொல்லியிருக்காங்க, என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழுமையான விளக்கத்தை வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாம் பேட்டர்ன் பற்றின இன்ஃபர்மேஷனையும் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. வேக்கன்சி வந்து 2327 கொடுத்துருக்காங்க. குரூப் 2 மற்றும் குரூப் 2A பார்த்தீங்கன்னா என்னென்ன வேக்கன்சி இருக்குது, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும். ஆன்லைனில் தற்பொழுது வந்து லிங்க் வந்து எனபிள் பண்ணிட்டாங்க. தற்பொழுது இந்த ஜாப் அதாவது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 குரூப் 2A பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா முழுக்க ஏதேனும் ஒரு டிகிரி வந்து தேவைப்படுது. இதில் நீங்கள் ஒரு சில போஸ்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக பிகாமோ பிபிஏஓ அல்லது வந்து ஒரு இன்ஜினியரிங்கோ படித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சில போஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது வந்து அது ரிலவெண்ட்டான டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். அது எல்லாமே வந்து இந்த இதில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து அவங்க கொடுத்துருந்த வேக்கன்சி பற்றின இன்ஃபர்மேஷன் பாருங்கள். 2327 காலி பணியிடங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே வந்து குரூப் 2 சர்வீஸில் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லேபர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு போஸ்ட்டாக வந்து கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து எது சூட்டபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கும். விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் வேக்கன்சி இருக்குது. கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் வேக்கன்சி இருக்குது. இந்த மாதிரி வந்து பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய வேக்கன்சியை தற்பொழுது வந்து ஃபில் பண்ணுறதுக்காக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் போகணும்னு நினச்சாலும் அதுலேயும் உங்களுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது. 107 வேக்கன்சி இருக்குது. ஃபாரஸ்ட் இருக்குது. தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டு பிளான்டேஷன் கார்பரேஷன்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஃபாரஸ்டருக்கு வந்து ஒரு 7 வேக்கன்சி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து குரூப் 2A பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கும் வந்து தனியாக வேக்கன்சி எல்லாமே உங்களுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடிட் இன்ஸ்பெக்டர், ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர், சூப்பர்வைசர், அசிஸ்டன்ட் நம்ம சொல்லிட்டு நிறைய போஸ்ட் இருக்குது. இதில் வந்து ரெவென்யூ அசிஸ்டண்ட்டுக்கும் வந்து வேக்கன்சி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வேலைகள் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து ஆஃபீஸ் வேலைகள் தான் இருக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் யூனிஃபார்ம் போடணுமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் தான் உங்களுக்கு வந்து வேலை அப்படிங்கிறது இருக்க போகுது. இதே மாதிரி எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற பாருங்கள். ஸ்கூல் எஜுகேஷன்லேயே 172 வேக்கன்சி இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒட்டுமொத்தமாக 2372 காலி பணியிடங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வேக்கன்சி அதில் வந்து குரூப் 2லேயே பார்த்தீங்கன்னா கிளர்க்கு வேலையும் வந்து இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது குரூப் 2க்கு தனியாக கொடுத்துருக்காங்க, குரூப் 2A வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு டிகிரி இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சைக்காலஜி இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணவங்க வந்து சோசியாலஜி இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணவங்களாம் வந்து அப்ளை பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி டெப்லி கமர்ஷியல் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா BA, BSc, பிகாம் டிகிரி பண்ணவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லா ஆஃபீஸருக்குலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிப்ளமோவும் பார்த்தீங்கன்னா பண்ணவங்களும் அப்ளை பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1 by 1 பாருங்கள். இதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட டிகிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு இது படித்தா தான் அப்ளை பண்ண முடியும், அல்லது வந்து டிப்ளமோ கோர்ஸ் இருப்பாங்க, இது படித்தா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும். நீங்கள் படித்ததுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தான் வந்து அப்ளை பண்ணணும். இதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டுக்கு டிகிரி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து டைப்ரைட்டிங் வந்து தமிழ் இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹையர் கிரேடு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கணும். இதில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப்பிங், ஷார்ட் அண்ட் இது வந்து தெரிஞ்சுக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும். இதுக்கெல்லாம் வந்து ஏதேனும் டிகிரி முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் ஹையர் கிரேடில் சர்டிஃபிகேட் வந்து வேணும். இதிலே வந்து உங்களுக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்கலாம்.
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாரஸ்டருக்கு இதில் லெவன்த்தான கோர்ஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபாரஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டு பிளான்டேஷன் கார்பரேஷனில் இதுவும் வந்து குத்துமதிப்பாக ஒரு சில இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களுக்கு டிகிரி கொடுத்துருக்காங்க. அது முடிச்சிருந்தா தான் அப்ளை பண்ண முடியும், அல்லது இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. குரூப் 2A பார்க்கும்பொழுது வந்து நிறையா போஸ்ட் இருக்கும். குரூப் 2Aவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் போஸ்ட்லாம் நிறையவே இருக்கும். இதுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு டிகிரி படிச்சதுனால அப்ளை பண்ணோம்னா நிறையவே கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக பாருங்கள், நிறையவே உங்களுக்கு வந்து என்ன டிகிரி படிச்சதுனால அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. கிளர்க் போஸ்ட்லாம் அதில் இருக்குது. கிளர்க் போஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து டைப்பிங், ஷார்ட் ஹேண்ட் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் முடிச்சா தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்னு கொடுத்துருக்காங்க. பிகாம் முடித்தவங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், BA கோஆப்ரேட்டிவ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க எந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத இமேஜாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி வந்து இதில் வந்து மினிமம் ஏஜ் பார்த்திங்கன்னா இது ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 52 வயசு வரை இருக்காங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதே மாதிரி குரூப் 2, குரூப் 2A எல்லா சர்வீஸும் கொடுத்துருக்காங்க. சேலரி அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு லெவல் 18 இருக்கக்கூடிய சேலரி, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சேம் அதே மாதிரி சேலரி, ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு அதே மாதிரி சேலரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய சேலரி டீட்டெயில் இருக்கும். இதெல்லாம் வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஒரு 21,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40,000 இல்லை 50,000 கிட்டக்க சேலரி வந்து வரும். அந்த மாதிரி தான் இருக்கும் சேலரி அப்படிங்கிறது. நீங்கள் என்ன இதில் வந்து லெவல் 12ன்னு கொடுத்துருப்பாங்க, லெவல் 10ன்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே நீங்கள் போய்ட்டு அவங்களோட சார்ட்டில் பார்க்கணும். ஆன்லைனில் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ சேலரி வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதன் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. 3 ஸ்டேஜ் இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ அல்லது ஓரல் டெஸ்ட்னு இருக்கும். இதில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் கொஸ்டின் கேட்குறாங்க. 300 மார்க் கேட்குறாங்க. 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமு. ஜென்ரல் ஸ்டடியிலேருந்து 175 கொஸ்டின் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து ஆப்டிடியூட் 25 கொஸ்டின். டோட்டலாக இதில் வந்து உங்களுக்கு 200 கொஸ்டின் இருக்கும். ஆனால் 300 மார்க் அட்டன் பண்ணுறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு. சிலபஸ் எல்லாமே வந்து நீங்கள் டேட்டில் இன்னும் வந்து செக் பண்ணிக்கலாம், ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். பேசிக்காக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ் கூப்பிடுவாங்க. டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இருக்குது. அதில் டோட்டல் 300 மார்க்கு. டியூரேஷன் 3 மணி நேரம். செக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் 100 மார்க்கு, செகண்ட் பேப்பர் வந்து 200 மார்க்கு. நீங்கள் தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ வந்து ஒரு 40 மார்க்கு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஃபைனல் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக 2 சேர்த்து வந்து உங்களுக்கு போடுறாங்க. இன்டர்வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில கேட்டகரிக்கு இருக்கும். இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ போஸ்ட் 2மே இருக்குது. அதே வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு 100 ரூபா பே பண்ணணும். மெயின்ஸுக்கு 150 ரூபா பே பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ தான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் நீங்கள் வந்து 150 ரூபா பே பண்ணணும். ஒரு சில பேர் வந்து ஃப்ரீயாகவும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயில் பாருங்கள். இந்த TNPSC குரூப் 2, குரூப் 2Aல வந்துருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. வருகின்ற 19/7/2024 அப்ளை பண்ணணும். கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து உங்களுக்கு 14 செப்டம்பர் 2024 அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு இருக்குது. மெயின்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நண்பா.